வின் டிவி உரிமையாளர் ஏன் கைது செய்யப்பட்டார் என்பதில் தொடங்கி நியூஸ் 18 விவாதத்தில் என்ன நடந்தது என்பது வரை திரு ஆனந்த் சீனிவாசன் அவர்களிடம் இன்று நாம் பேச இருக்கின்றோம். காரணம், வின் தொலைக்காட்சி நிறுவனர் அவர் நடத்திய தேவநாதன் அவர் பாஜகவின் சார்பாக சிவகங்கை வேட்பாளராகவும் நிறுத்தப்பட்டிருந்தார். அவர் நடத்திய ஒரு நிதி நிறுவனம், அவர்தான் அதுக்கு தலைவர். அதுல கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய் அளவுக்கு மோசடி அப்படிங்கிற செய்தியை நமக்கு முதலில் சொல்லி அது தொடர்பாக ஒரு நேர்காணலையும் தந்தவர் திரு ஆனந்த் சீனிவாசன். அவரை நீங்க பார்த்திருப்பீங்க. இது ஒரு புறம் இருக்க, இந்த ஹிண்டன்பர்க் அறிக்கை தொடர்பாக ஒரு விவாதம் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில் நடக்கிறது. அதுல ஒரே ஒரு குறிப்பிட்ட வார்த்தை, அந்த ஒரு குறிப்பிட்ட வார்த்தை அந்த ஹிண்டன்பர்க் அறிக்கையில் இல்லை என்று ஒரு வலதுசாரி நண்பர், ஒரு வழக்கறிஞர் நண்பர் அவர் சொன்னவுடன் ஆனந்த் சீனிவாசன் கொந்தளிச்சு போயிட்டார். அது ஏன் அப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவர் அந்த விவாதத்தில் கடும் ஆவேசமாக அதற்கான தரவுகளை முன்வைத்து வாதிட்டார். அந்த வார்த்தை என்ன வார்த்தை, அந்த வார்த்தை ஹிண்டன்பர்க் அறிக்கையில் இடம்பெற்றிருந்ததா இல்லையா உள்ளிட்ட கேள்விகளுக்கும், இந்த வின் தொலைக்காட்சி நிறுவனர் கைது செய்யப்பட்ட விவகாரத்தில் என்ன நடந்தது, என்ன நடக்கும் என்பதை பற்றியும் விரிவாக திரு ஆனந்த் சீனிவாசன் அவர்களிடம் பேசுவோம். வணக்கம் சொல்லி வரவேற்கலாம். திரு ஆனந்த், வணக்கம். வணக்கம். இந்த மயிலாப்பூர் விவகாரத்தை முதல்ல நீங்க சொன்னீங்க, நம்ம ஒரு நேர்காணலும் செய்திருந்தோம் தமிழ் கேள்வியில, உங்களுக்கும் நினைவுக்கும் நினைக்கிறேன். இன்னைக்கு அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இப்ப கைது செய்யப்பட்டு விட்டார். ஆனா அந்த பணம் அந்த மக்களுக்கு திருப்பி கிடைக்குமா? இந்த விவகாரத்துல பாஜகவினர் எல்லாம் சைலண்ட் மோட்ல இருக்கிறாங்களா? ஐயா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பணம் நாளைக்கே கிடைக்குமானா கிடைக்காது. இப்பவே இவங்க எல்லாம் ஏன் நேரம் டிலே பண்ணாங்கன்னா, நிறைய பேர் என்னையே கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. என்ன கிரிட்டிசைஸ் பண்ணாங்கன்னா, தேவையில்லாம நீங்க வெளியில நியூஸ சொல்லிட்டீங்க, சும்மா இருந்தா அவர் அட்ஜஸ்ட் பண்ணி பணத்தை கொடுத்திருப்பாரு, அவர் பணத்தை கொடுக்காம இருந்ததுக்கு நீங்க தான் காரணம்னு. இப்ப நான் பேசி ஒரு 3 மாசத்துக்கு மேல ஆகுது. ரிசல்ட் 2 மாசம் 2.5 மாசம் ஆயிடுச்சு. இந்த எலெக்ஷன் முன்னாடி நான் சொன்னேன், ஒரு 3.5-4 மாசம் ஆச்சு. இந்த 3.5-4 மாசத்துல யாருக்கும் பணம் வரல. தமிழ்ல சொல்லுவாங்கல்ல, ஒரு சட்டியில மாவு இருந்தாதான் தோசை வரும். சோ நிறுவனத்துல பணம் இருந்தாதான் பணம் திரும்பி கொடுக்க முடியும். இதுல என்ன இருக்குன்னா, இவர் இந்த கம்பெனியை வாங்கி இருக்கிறாரு. ஸோ இவர் யார்கிட்ட இந்த கம்பெனியை வாங்கினாரு, எப்படி பணத்தை கொடுத்தாரு, இது எல்லாமே டோட்டலா நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணதுக்கு போலீஸ் பண்ணணும். இது கிரைம் டிபார்ட்மெண்ட் சிஐடிக்கு போகும், இல்லாட்டா எக்கனாமிக் அஃபென்சஸ் விங்குக்கு போகும். இவங்கள டீட்டெயில்டா விசாரிக்கணும். அவங்க டைரக்டரா போட்டவங்க தான் பாத்தீங்கன்னா, வின் டிவில எடிட்டரா இருக்கிறவரு, கேமராமேனா இருக்கிறவரெல்லாம் போட்டிருக்கிறாரு. ஒரு போர்ட்ல பெரிய கூட இருக்கிற ஸ்ட்ராங் பீப்புள்லாம் யாரும் இல்ல. சோ இதுல அந்த பணம் எங்க போச்சுன்னு இவங்க ட்ராக் பண்ணணும். இவர் நிறைய ரியல் எஸ்டேட் டீலிங்லாம் பண்ணியிருக்காரு. ரியல் எஸ்டேட்ல போய் மாட்டி இருக்குன்னா அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் சீஸ் பண்ணணும். இப்ப இதுக்கே 2 பழைய பில்டிங் உண்டு. தி ஹிந்து பர்மனன்ட் பெனிஃபிட் ஃபண்டுக்கே 2 பில்டிங் உண்டு. அந்த பில்டிங் யார் பேர்ல இருக்கு, அதை பிளட்ஜ் பண்ணி இருக்காரா, அதெல்லாம் நீங்க பார்க்கணும். இப்போ இது மாதிரி பெனிஃபிட் ஃபண்டு பல மூடி இருக்கு. இதுல ராயப்பேட்டா பெனிஃபிட் ஃபண்டுங்கிறது ரொம்ப ஃபேமஸ். அப்புறம் எக்மோர் பெனிஃபிட் ஃபண்டோ ஏதோ இன்னொன்று பேர் எனக்கு ஞாபகம் இல்ல. இது மாதிரி பல பெனிஃபிட் ஃபண்டு மூடி இருக்கு. இந்த பெனிஃபிட் ஃபண்ட் எல்லாம் ஒரு வாட்டி எல்லாம் ஃபிளாப் ஆனப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ரிசர்வ் பேங்கோட சூப்பர்விஷன்ல வரணும்னு சொல்லிட்டாங்க. இந்த ரிசர்வ் பேங்க் இதை சூப்பர்வைஸ் பண்ணிச்சா, ரிசர்வ் பேங்க் ஏன் இது மேல ஆக்ஷன் எடுக்கல அப்படிங்கிறதுக்கு பல கேள்விகள் வருது. இதெல்லாம் இப்போ எக்கனாமிக் அஃபென்சஸ் விங் தேடுறச்சதான் வரும். இது என்ன இருக்குன்னா, இந்த பணத்தை இந்த நிதி நிறுவனத்துல டைவர்ட் பண்ணிருக்காரு. எங்க பண்ணிருக்காரு தெரியுமா? அது தெரியாது, அதை கண்டுபிடிச்சது தெரியும். நார்மலா இவங்க என்ன பண்ணோம்னா, கோல்ட் லோன் கொடுக்கணும். அந்த பெனிஃபிட் ஃபண்ட் மெம்பர்ஸுக்கு கோல்ட் லோன் கொடுக்கறது தான் இவங்களோட வேலை. இப்போ 15-16% கோல்ட் லோன் கொடுத்து 12% இந்த டெபாசிட்டரை கொடுத்து மீதி 4% இவங்க மார்ஜின் பண்ணியிருக்கணும்.
இல்லாட்டா இவங்க வந்து சொத்தை வாங்கி வச்சுக்கிட்டு லோன் கொடுத்துருக்கணும். இது ரெண்டும் தான் இவங்க பண்ண முடியும். சோ இவர் ரூல்ஸை இவர் கரெக்டா ஃபாலோ பண்ணியிருந்தாருன்னா எதர் தங்கம் இருக்கணும், இல்லாட்டா அங்க வந்து இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி இருக்கணும். இம்மூவபிள் எதர் சொத்து இருக்கணும், அழியாத சொத்து இருக்கணும், இருக்கணும், இல்லாட்டா தங்கமா இருக்கணும். சரி, பர்சனல் லோன் கொடுத்திருக்க முடியாது, வித்தவுட் செக்யூரிட்டி லோன் கொடுத்திருக்க முடியாது. ஓகே. சோ அந்த பில்டிங்க்கு கரெக்ட் வேல்யூ போட்டாரா இல்லையா, இந்த மாதிரி பல கேள்வி கேட்கப்படும். ஓகே. பட் இந்த விவகாரத்துல அண்ணாமலை உள்ளிட்டவர்கள் சைலண்டா இருக்கிறாங்களே, அது எப்படி புரிஞ்சுக்கணும்? தேல் கொட்டின மாதிரி தானே இருக்கும். ஓகே. ஏன்னா அண்ணாமலைக்கு இதை முன்னாடியே பல பேர் அந்த மயிலாப்பூர்ல இருக்கிற பிராமணர்கள் நிறைய பேர் எடுத்துன்னு போய் சொல்லி இருக்கிறாங்க, தமிழிசைட்ட பேசியிருக்காங்க, நிர்மலா சீதாராமனுக்கு வரைக்கும் ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் போயிருக்கு. ஓகே. சோ அதனால இவங்க எங்களுக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்ல முடியாது. இதுல என்ன ஒரு பெரிய விஷயம்னா, இந்த என்னோட கம்யூனிட்டி தான் அது, நானும் பிராமின் தான். இந்த பிராமின் கம்யூனிட்டியில ஒரு ஃபீலிங் தட் இஸ் இந்த திமுக இவங்கெல்லாம் வந்து ஆன்டி பிராமின்னு ஒரு காலத்துல இருந்திருக்கலாம் 60s. நான் எனக்கு தெரியாது, உங்களுக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை, நீங்க இல்ல. அப்போ எனக்கு 70, நான் பிறந்ததே 67. சோ ஒரு காலத்துல ஆன்டி பிராமினிசம் இருந்திருக்கலாம். ஆன்டி பிராமினா ஆன்டி பிராமினிசம் ரெண்டும் தனித்தனி. சோ ஆன்டி பிராமினிசமா இருந்திருக்கணும், சில எலிமெண்ட்ஸ் ஆன்டி பிராமினாவும் இருந்திருக்கலாம் அந்த பீரியட்ல. அதனால இன்னைக்கு வரைக்கும் அவங்க ஆன்டி பிராமின் அப்படின்னு நினைக்கிறது தப்பு. ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, எஸ்வி சேகர் அங்க எம்எல்ஏ இருந்தவர். அவரே என்ன சொல்லி, அவர் ஏடிஎம்கே எம்எல்ஏவும் இருந்தாரு. அவரே என்ன சில பேட்டியில சொல்லியிருக்காருன்னா, நான் கலைஞரையும் இன்வைட் பண்ணேன், ஜெயலலிதாவையும் இன்வைட் பண்ணேன் எங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு. கலைஞர் எங்க வீட்டுக்கு வந்து பிளஸ் பண்ணவர், மேடம் வரவே இல்லைங்கிறதையும் அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு பப்ளிக் இன்டர்வியூல. நீங்க அப்படி பார்த்தீங்கன்னா டிஎம்கேவோட கான்ஸ்டிடியூஷன் எழுதினவர் விபி ராமன்கிறவர், அவர் ஒரு பிராமின் தான். இப்ப லாய்ட்ஸ் அவ்வை சண்முகம் சாலைய விபி ராமன் சாலைன்னு மாத்திருக்காங்க. அது மாதிரி கலைஞரோட ஆடிட்டரும் ஒரு பிராமின், டாக்டரும் பிராமின் தான். அதனால இவங்க ஒரு ஆன்டி பிராமின்னு சொல்ற ஒரு மித்து, அந்த மித்துனால நாங்க பிஜேபிக்கு ஓட்டு போடுறோங்கிறது தவறு. அந்த மித்துனாலதான் வந்து இந்த கம்ப்ளைண்ட் இவ்வளவு நாள் டிலே பண்ணாங்கிறது என்னோட கருத்து. அதாவது பிஜேபி பிராமின்ஸை ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு பாப்புலர் ஒரு ஃபீலிங் அட்லீஸ்ட் பிராமின் கம்யூனிட்டியில நம்புறாங்க. அவங்க அப்படி இல்ல அப்படிங்கிறது இப்ப ப்ரூவ் ஆயிருக்குங்கறீங்க. ஓகே, டெஃபினட்டா ப்ரூவ் ஆயிருக்கு, யூபிலயும் ப்ரூவ் ஆயிருக்கு. ஓகே. இப்ப யூபில நீங்க ராய்பரேலி சீட்டு பாத்தீங்கன்னா அதுல பிராமின், தலித், முஸ்லிம் எல்லாருமே காங்கிரஸ்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அதனால்தான் நியர்லி 4 லட்சம் ஓட்ல இவர் ஜெயிச்சார். 3,80,000 ஓட்ஸ்ல ராகுல் காந்தி ஜெயிச்சாரு. அண்ட் வாரணாசியில 1,60,000 ஓட்டால தான் பிரதமரால ஜெயிக்க முடிஞ்சது. அங்க இருக்கிற காசி விஸ்வநாதன் கோவில் பக்கத்து காசியில இருக்கிற மாதிரி பிராமண கூட்டம் வேற எங்கேயுமே கிடையாது. அங்கேயே மார்ஜின் ஒரேடியா கம்மியாயிடுச்சு. நம்ம 10 லட்சம் மார்ஜின்ல ஜெயிக்கிறோம் தான் பேசிட்டு இருந்தோம். சோ இந்த இவங்க முகஸ்துதி தான் பிராமணனுக்கு பாடுவாங்களே தவிர இவங்க பிராமின்ஸ்க்கா ஒன்னும் பண்ணது கிடையாது இது வரைக்கும். இப்ப இந்த 2 பெரிய மினிஸ்டர் பிராமின் போஸ்டிங் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஒன்னு ஜெய்சங்கர், இன்னொன்னு நிர்மலா சீதா. 2 பேருக்கும் சென்னைக்கும் சம்பந்தமே கிடையாது. தமிழ்நாட்டுக்கும் இவங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. 2 பேரும் இங்க தமிழ்நாட்டுல எலெக்ஷனும் நிக்கல. இப்ப மணிஷனுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா காங்கிரஸ்ல அவர் பலதர மயிலாடுதுறையில நின்று ஜெயிச்சிருக்காரு. இப்போ நீங்க வந்து ஜெயலலிதா பிராமினுக்கு சான்ஸ் கொடுத்தாங்கன்னா நடராஜன் ஜெயிச்சிருக்காரு இதுல இருந்து மயிலாப்பூர்ல இருந்து. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த வந்து கிளைம் வந்து பிஜேபி பிராமின்ஸ்க்கு ஏதோ செய்ய போறது அப்படின்னு நம்பிட்டு இருந்தது இல்லன்னு தெளிவா போயிடுச்சு.
இவங்க என்ன நம்பிட்டு இருந்தாங்கன்னா திமுக இவங்களை தாக்குறதாவும் இந்த பிஜேபி இவங்களை காப்பாத்துறதாவும் தான் இவங்களோட ஒரு சைக்கி, ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை இல்லைன்னு ஆயிடுச்சு. இப்போ 4 மாசத்துல யாருக்கும் பணம் வாங்கி கொடுக்கல இல்ல. சரி, நிர்மலா சீதாராமனும் வாங்கி கொடுக்கல. எஸ். அதனால இப்ப 4 மாசம் சும்மா இருந்ததுனால நிர்மலா அம்மா வாங்கி கொடுத்தாங்களா ஏதாவது காசு? சரி, இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கிறோம், இனி சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்தால் வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறீங்க. இப்ப இந்த விவகாரம் போலவே இந்தியா முழுமைக்கும் பாரதிய ஜனதா கட்சியோடு தொடர்புடையவர்கள் அல்லது பாஜக பின்னணியில் இருக்கக்கூடியவர்களுடைய பொருளாதார குற்றங்கள் குறித்த செய்திகள் வந்துகிட்டே இருக்கு. ஆனா யாரும் பெரிதா தண்டிக்கப்பட்ட மாதிரியே தெரியல. இன்க்ளூடிங் இப்போ ஹிண்டன்பர்க் அறிக்கை வரைக்கும் எடுத்துக்கங்க. யார் தண்டிக்கப்பட்டிருக்கா? சித்ரா ராமகிருஷ்ணா வந்து பிரச்சனை ஆச்சு. நேஷனல் செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்டினுடைய மிக முக்கிய தலைமை பொறுப்பில் இருந்தவர் இன்னைக்கு பிணையில் வெளியில் இருக்கிறார். அவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் தெரியல. கேஸ் நடக்கும். நம்ம ஊர்ல கோர்ட்டு கேஸ் நடக்கிறதுக்கு 10 வருஷம் ஆகும். ஆமா இல்ல இப்ப ஹிண்டன்பர்க்கு இன்னைக்கு என்ன டெவலப்மெண்ட்ங்கிறது நான் சொல்றேன். 2 நாள்ல என்ன டெவலப்மெண்ட் நான் பேசினது. ஸ்கிரால்ல ஒரு ஆர்டிகல் இருக்கு, ஒரு பேப்பர் இருக்கு, டிஜிட்டல் பேப்பர். அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த அகோரா அட்வைசரி இந்தியா கம்பெனி இருக்குல்ல, அதுல இன்னும் அம்மையார் 99% ஓனர். அதாவது இந்த செபி சீஃப் அம்மையார் 99% ஓனர். அதுல 3.5 கோடி ரூபாய் பணம் வந்துட்டு போயிருக்கு. 3,63,00,000 ரூபாய் போன 4-5 வருஷத்துலயோ இல்ல 7 வருஷத்துலயோ பணம் போட்டு எடுக்கப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப அந்த அக்கௌண்ட் டார்மெண்ட் இல்லைன்னு தெரியும். 2வது விஷயம் என்னன்னா, இன்னைக்கு பிசினஸ் ஸ்டாண்டர்ட் பேப்பர்ல ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. அதுல சுபாஷ் சந்திர கர்க் அப்படின்னு ஒருத்தர். அவர் யாருன்னா மோடியோட டாப் மோஸ்ட் பியூரோக்ராட்டா இருந்தவர். நினைக்கிற ஃபைனான்ஸ் செக்ரட்டரியா இருந்தவர், ஐஏஎஸ் ஆபீசர். அவர் என்ன சொல்றாரு, அந்த அம்மையார் வந்து சேர்மனா இருக்கும்போது நான் செபி டைரக்டரா இருந்தேன் அப்படிங்கிறாரு அவரு. அவங்க செபில டைரக்டரா இருந்தவர். அவர் என்ன சொல்றாரு, இந்த அம்மா சொல்ற மாதிரி எங்களுக்கு எந்த டிஸ்க்ளோசரும் வரல. நான் இருந்த வரைக்கும் அந்த அம்மா வந்து இது மாதிரி நான் ஷேர் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டாரு. இன்னைக்கு இந்த அம்மா என்ன சொல்லிச்சு, நான் செபிட்ட சொல்லிட்டேன்னு. செபில டைரக்டரா இருந்தவர், ஒரு காலத்துல மோடிக்கு ஆலோசகரா இருந்தவர். எனக்கு இந்த மாதிரி டாக்குமெண்டே வரல, நான் இந்த மாதிரி டாக்குமெண்ட் எங்களுக்கு யாரும் கொடுக்கலன்னு சொல்லிட்டாங்க. 1. 2வது, இந்த பணத்தை டார்மெண்ட் அக்கௌண்ட்ல 3.5 கோடி ரூபாய் உள்ள போயிட்டு வெளில வந்திருக்கு. 3வது, கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணாங்கல்ல, அந்த கம்பெனியும் ஆடிட்டரும் ஒரே அட்ரஸ்ல இருக்காங்க. ஆடிட் அட்ரஸ்லயே கம்பெனி இருக்கு. இந்த பேப்பர் அங்க போய் பார்த்தா எல்லா கம்பெனி ஃபார்ம் பண்ணா வெளில ஒரு போர்டு இருக்கணும். அங்க போர்டே இல்ல. அப்ப இதெல்லாம் இவங்க போட்ட சட்டத்தோட வயலேஷனே. அது கம்பெனி போர்டு இல்ல, கம்பெனியும் ஆடிட்டரும் ஒரே அட்ரஸ் இருக்க கூடாது. இது ஐசிஏயோட சார்ட்டர்ட் அக்கவுண்ட் அசோசியேஷன் நார்ம்ஸ். டார்மெண்ட் கம்பெனில பணம் வந்துட்டு போயிருக்கு. 4வது, ஒரு ஹோல் டைம் செபி டைரக்டர் என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு யாரும் சொல்லலப்பா, நான் இருந்தேன் இந்த போர்டுல, நான் அட்டென்ட் பண்ண எந்த போர்டு மீட்டிங்லயும் இந்த அம்மா வந்து எனக்கு ஈக்விட்டி பொசிஷன் இருக்கு அப்படின்னு சொல்லலன்னு சொல்லிட்டாங்க. இப்ப இதுல லீகலா அடுத்து என்ன நடக்கும்? இதெல்லாம் வெளியில வந்துருச்சு. இப்ப ஆனா அவங்க இன்னும் ரிசைன் பண்ணல. என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப ராகுல் காந்தி என்ன சொல்லி இருக்கிறாரு, 21ஆம் தேதி ஆகஸ்ட் வரைக்கும் நாங்க சும்மா இருப்போம், அதுக்கப்புறமா வந்து நாங்க வந்து போராட்டம்னு சொல்லிட்டாரு. காங்கிரஸ் கட்சி போராடும், கோர்ட்டுக்கு போகும். இது மெதுவா கோர்ட்டுக்கு போகும், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும். ஹிந்தியில பல பேர் என்ன சொல்றாங்க, ஹிந்தி சேனல்ல எல்லாம் இன்னும் நிறைய டாக்குமெண்ட் வச்சிருக்கிறான், உள்ள ஒரு விசில் ப்ளோவர் இருக்கு. ஆமா, உள்ள ஒரு விசில் ப்ளோவர் இருக்கான், வருங்காலத்துல பல டாக்குமெண்ட் வெளில வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, அதனால்தான் இப்ப ராகுல் காந்தின்னு கண்டாலே உங்களுக்கு பயத்தினாலதான் நேற்று இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன்ல நீங்க நார்மல் ரூல்ஸ் படி பிரைம் மினிஸ்டர் எங்க உட்கார்ந்து இருக்கிறோம் அதே ரோல லீடர் ஆஃப் அப்போசிஷனை உட்காத்தி வைக்கணும். இன்னைக்கு ராகுல் காந்தியை நீங்க 5வது ரோல உட்காத்தி வச்சாங்க. என்ன கடைசி வரிசைக்கு 2 வருஷம் முன்னாடி உட்காந்து வச்சிருந்தாங்க. ஆமா, 5வது ரோல உட்காத்தி இருந்தாங்க. எதுக்கு வேணும்ட்டு அவமானப்படுத்துறது என்ன? பட் இந்த அவமானத்துக்கெல்லாம் பயப்பட்ட ஆளு அவர் இல்ல. அவர் இத பத்தி ஒன்னும் பேசல, அவர் கண்டுக்கவும் இல்லை.
ஓகே. பட் இப்ப இந்த ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்டுங்கிறது இப்போ அண்ணாமலை ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு ம், ஒரு யூடியூபருக்கு. அதாவது ம், மன்மோகன் சிங் ஆனஸ்ட்னு இப்ப அவரே சர்டிபிகேட் கொடுத்துட்டாரு. ம், மன்மோகன் சிங்கும் ஆனஸ்ட், ம், மோடியும் ஆனஸ்ட். ம், ஆனா மினிஸ்டர்களை மன்மோகன் சிங்கால கண்ட்ரோல் பண்ண முடியல. மோடி ம், மினிஸ்டரை சூப்பரா கண்ட்ரோல் பண்றாருன்னு சொன்னாரு. ம், நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க 10 வருஷத்துக்கு மேல ஆட்சியில இருந்துட்டீங்க. இந்த 10 வருஷத்துல எவ்வளவு மினிஸ்டரை நீங்க கன்விக்ட் பண்ணிருக்கீங்க? காங்கிரஸ் மினிஸ்டரை யூபி அரசாங்கத்துல ம். காங்கிரஸ் மினிஸ்டரை எவ்வளவு பேர் ஜெயிலுக்கு அமைச்சிருக்கீங்க? இல்ல. ஆமா. அப்போ நீங்க கரப்ட்னு சொன்னா கரப்ட் ஆயிடுச்சா? நீங்க இந்த விசில் ப்ளோயர்னு சொன்னீங்க இல்லையா இப்போ, அதுல இருந்து எனக்கு ஆமா, ஒரு கேள்வி. நீங்க அன்னைக்கு நியூஸ் 18 விவாதம் நினைக்கிறேன். நியூஸ் 18 விவாதத்தில் ஆமா, நீங்கள் கலந்து கொள்கின்ற பொழுது விசில் ப்ளோயர் அப்படிங்கிற வார்த்தையே அதுல இல்ல அப்படின்னு ஒரு வலதுசாரி நண்பர் ஒருவர் சொன்னார். உடனே நீங்க ஆமா. கடுமையா கோவப்பட்டீங்க. கடுமையா கோவப்பட்டு அதுல இருக்குது பொய் சொல்லாதீங்கன்னு சண்டை போட்டீங்க. என்ன நடந்துச்சு அந்த விவாதத்துல? விசில் ப்ளோவர் அப்படிங்கிற வார்த்தை அவ்வளவு முக்கியமான வார்த்தையா அந்த அறிக்கையில? ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் அரவிந்த் குணசேகரன் வந்து படிச்சு காமிச்சார் ரிப்போர்ட்டை. ஆமா. அவர்கிட்ட ஒரு போன் இருந்தது. உடனே எடுத்து ரிப்போர்ட் படிச்சாரு. ம், ஏத்துல பேசினவர் வந்து ஒரு வழக்கறிஞர். ம், இந்த விசில் ப்ளோவர் ஆக்ட்னே ஒண்ணு இருக்கு நம்ம சட்டத்துல, 2016 சட்டம். ம், அது என்ன சொல்றதுன்னா, இது மாதிரி பப்ளிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல ஒரு பெரிய ஆளு தப்பு பண்றாருன்னு வைங்க, ம், அந்த ஆபீஸ்ல யாராவது அந்த விஷயத்த லீக் பண்ணாங்கன்னு வைங்க, ம். அவர் பேர் விசில் ப்ளோவர். விசில் ப்ளோவர்னா ஓகே. விசில் ஊதுறவர். இங்க புரியுது. ப்ராப்ளம் இருக்கு, ம், இங்க இந்த இடத்துல ப்ராப்ளம் நடக்கிறது அப்படின்னு ம், ம், அவருக்கு சட்டப்படி உரிய பாதுகாப்பு கொடுக்கணும். ம், இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, எங்கள்கிட்ட ஒரு விசில் ப்ளோவர் இருக்காங்கன்னு சொல்றாரு. ம். ஆனால் தானே எல்லா டாக்குமெண்ட்டும் வெளில வந்தது. ஆமா. அந்த டாக்குமெண்ட் எல்லாம் இவங்களால மறுக்க முடியலையே. ம், சோ உடனே என்ன பண்ண வேண்டியது, வலதுசாரிகள் அது மாதிரி விசில் ப்ளோவரே இல்லைன்னு சொல்லிட வேண்டியது. ம், இப்ப நான் என்ன கேக்குறேன், டார்மண்ட் அக்கௌண்ட்னு சொல்றீங்க, அந்த டார்மண்ட் அக்கௌண்ட்ல எவனோ பணம் போட்டிருக்கான். ம், யார் பணம் போட்டான்? அடுத்த கேள்வி. டார்மண்ட் அக்கௌண்ட்னா எப்படி பணம் வரும்? எப்படி ஆடிட்டருக்கும் அந்த கம்பெனிக்கும் ஒரே அட்ரஸ்? ம், மூணாவது, நீங்க டிஸ்க்ளோசர் பண்ணிட்டீங்கிறீங்க. உங்க ஆளு மோடிக்கு ரொம்ப க்ளோஸா இருந்த பியூரோக்ராட்டே என்ன சொல்றான், என்கிட்ட சொல்லலைங்கிறான். ம். அப்ப அவர்கிட்ட சொல்லலைன்னா அப்ப செபிக்கு தெரியாதுன்னு தானே அர்த்தம். எஸ். செபில டைரக்டரா இருக்கிறவரு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாருன்னா என்ன அர்த்தம்? அவருக்கு அப்ப நீங்க டிஸ்க்ளோஸ் பண்ணலன்னு தானே அர்த்தம். ஸோ இது வந்து இது புகையும், இது ஓகே, இன்னும் பெருசாகும், வருங்காலத்துல வெளில வரும். ஓகே. ஸோ வெளியில் வருகின்ற பொழுது சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள் சிறை செல்வதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம நம்பலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஹரியானாக்கும் ம், ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கும் எலெக்ஷன் டேட் சொல்லிட்டாங்க. ம். ஆனா வயநாடுலயும் யூபிலையும் எலெக்ஷன் நடத்தணும். ஓகே, வயநாடு எலெக்ஷன் பத்தி பேசவே இல்லை. ஓகே. நீங்க சொல்லலாம் லேண்ட்ஸ்லைட் ஆயிடுச்சு அதனால வைக்க முடியலன்னு நீங்க சொல்லலாம். ம், கரெக்ட் ரீசன். ம், வயநாட்டுல வந்து இப்ப வந்து இயற்கை ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு, ம், அதனால எங்களால எலெக்ஷன் நடத்த முடியலன்னு நீங்க சொல்லலாம். ம், இல்லாட்டா நீங்க அப்ப யூபில ஏன் எலெக்ஷன் வைக்கலன்னு வரும். ம். இந்த அரசாங்கத்துக்கே ஒரு பயம் வந்துருச்சு. அதனால ஓகே. வயநாட்டுலயும் எலெக்ஷன் இல்ல, யூபில ம், 10 பை எலெக்ஷன் வரணும், அதுவும் ம். நடக்கல. இப்ப எலெக்ஷன் 10. கமிஷனோட 10 சீட்ல வந்து உத்தரப்பிரதேஷ்ல எலெக்ஷன் நடக்கணும். ஓகே. அந்த எலெக்ஷன் டேட்டும் கொடுக்கல, வயநாடு ம். எலெக்ஷன் டேட்டும் அனௌன்ஸ் பண்ணல. இன்னைக்கு இந்த அரசாங்கம் எந்த மனநிலையில இருக்குன்னு உங்களுக்கு புரியும். எஸ். இந்த 10 சீட் பிஜேபி தோத்தாலும் அவங்க கவர்மெண்ட் விழாது. ஆமா. 10 சமாஜ்வாதி ஜெயிச்சாலும் ம். யூபி இல்ல நீங்க கவர்மெண்ட் விழ சொல்றது போறது. யூபி மாநில அரசுல. எஸ். யூபி மாநிலத்துல 10 சீட்டு பாஜக தோத்தாலும் பாஜக ஆட்சி களைய போகுது இல்லையா? தொடரும். ம். அப்ப ஏன் எலெக்ஷன் வைக்க பயப்படுறீங்க? ஒரு ஒரு ஒப்பீனியன் பயம் இருக்கு. பாஜகவிற்கு மக்கள் செல்வாக்கு குறைந்து விட்டது, சரிந்து விட்டது என்ற தோற்றம் ஏற்படும் அப்படிங்கிற அச்சமாக இருக்கலாம் அப்படிங்கிறீங்க. ஒண்ணு. ரெண்டாவது, பிரியங்கா காந்தி பார்லிமெண்ட்ல வந்தா ஒரு ஆள் இல்ல 2 ஆளு பேசுவாங்க. இப்ப நீங்க வந்து இப்ப ராகுல் மட்டும் பேசிட்டு இருக்காரு பகிரங்கமா ம், காங்கிரஸ்ல.
இப்ப பிரியங்கா வயநாட்டிலிருந்து பேசுறோம். ஓகே, வயநாட்டிலிருந்து பிரியங்கா காந்தி வந்தா பிரியங்கா காந்தியும் சேர்த்து குரல் கொடுப்பார். அது ஆபத்துங்கிறாங்க. அது ஆபத்துங்கிறதுனால இதை எவ்வளவு தூரம் பட் எவ்வளவு நாள் தள்ளி போட மாட்டோம். 6 மாசத்துல எலெக்ஷன் வச்சுதானே ஆகணும். எஸ். அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, சீட்டை பின்னாடி கொடுக்கறது, எலெக்ஷனை நடத்தாம இருக்கிறது, இது எல்லாமே என்ன சொல்லுதுன்னா பிஜேபிக்கு ஒரு பயம் இருக்குங்கிறத சுட்டி காட்டுது. அந்த பயம் உண்மையாகட்டும், பிரியங்கா காந்தி வயநாட்டில் வெற்றி பெறட்டும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, உத்தரப்பிரதேசத்தில் பாஜகவிற்கு ஒரு பின்னடைவு ஏற்படக்கூடும் அப்படிங்கிறீங்க. அது என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஹிண்டன்பர்க் தொடங்கி மயிலாப்பூரில் அந்த நிதி நிறுவனம் மோசடி வரை பல்வேறு தகவல்களை விரிவாக எங்களுக்கு பகிர்ந்தீர்கள். தமிழ் கேள்வி சொந்தங்களின் சார்பாக உங்கள் கருத்துக்கும் வருகைக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றி தராங்க. நன்றி சார். தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.